ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேலேருந்து பாருங்கள், என்டிபிசிலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு நியூவாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ஒரு 4 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கான கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். மொத்தமாக வேகன்சி வந்து 3058 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700 பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 27 நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ஆர்ஆர்பியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள் அண்டர் கிராஜுவேட்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 12th லெவலுக்கான உங்களுக்கான போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு 28 அக்டோபர் அன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து 27 நவம்பர் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மாடிஃபிகேஷன் விண்டோ, கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குங்கிற கேட்டகரி, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து பாருங்கள், சேலரி வந்து பேசிக் பே வந்து 21,700. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் 19,900 உங்களுக்கான பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும். ஏஜ் வந்து பாருங்கள் 18லேருந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஓவராலாக 3058 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு மட்டும் வந்து பாருங்கள் 2424 வேகன்சி இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு வந்து 394. ஸோ ஜூனியர் கிளர்க்கு வந்து ஒரு 163, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து ஒரு 77 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ஆர்ஆர்பிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பதிலாக 18லேருந்து 30 வயசு. அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜிலேருந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜிலேருந்து ரிலக்ஷன் இருக்குது. அவங்களாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் 13 இயர்ஸ்னு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு ஏஜிலேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்தவங்களா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கம்யூனிட்டி வைஸாகவே கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா ஃபீஸு. அந்த ஃபீஸையுமே வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த 250 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 500 ரூபா வந்து ஃபீஸு. அந்த 500 ரூபாவில் வந்து 400 ரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். அது வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள். அதுக்கான ரீஃபண்டுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அது வந்து பாருங்கள் 100 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேட்டர்னில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு கீழேயே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிபிடி அதாவது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அது எந்த கேட்டகரிக்கு வந்து இருக்குன்னா, ஜூனியர் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கும் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் எந்த கேட்டகரிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குங்கிறத இங்கே டேப்லர் காலம்லேயே கொடுத்துட்டாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கும் உங்களுக்கு ஜூனியர் கிளர்க்குக்கு மட்டும்தான் வந்து அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். மீதி இருக்கிற 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. உங்களுக்கு அந்த சிபிடி கம்ப்ளீட் பண்ணதுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இருக்குது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னையில் வந்து வருவோம். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. rrbchennai.gov.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுமே நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். எல்லா கேட்டகரிக்குமே 12th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அந்த 12th வந்து எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அதில் வந்து பாருங்கள் 2 கேட்டகரிக்கு மட்டும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்கும்
ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் டைப்பிங் வந்து நல்லா உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் ஸோ 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ரீஜன் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்ஆர்பி சென்னை இதில் வந்து வரும். ஸோ சென்னைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓவராலாக வந்து 80 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே எந்தெந்த ரீஜனில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஐசிஎஃப்க்கு வந்து பாருங்கள் 2 வேகன்சி இருக்குது. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா 2 வேகன்சி இருக்குது. மீதி இருக்கிற எஸ்ஆருங்கிறது வந்து சதர்ன் ரீஜன். இது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து 80 வேகன்சி வந்து இருக்குது. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.